நம்ம விஜயோட பாட்டி வந்து கலான்னு அவங்க பொண்ணை கூப்பிட்டு வராங்கம்மா. என்னம்மான்னும் போது, ஏய் உனக்கு என்ன விஷயம் தெரியுமா தெரியாதாடி? காலையிலேருந்து காவேரியை நான் பார்க்கவே இல்லைன்னும் போதும்மா, இப்போ ரொம்ப முக்கியமா, எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இப்போ அவள் இங்கே இருந்தா என்ன இல்லைன்னு அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவள் சாப்பாடு கூட மதியானம் வந்து சாப்பிடலன்னும் போது, ஆமாம்மா சாப்பாடுலாம் அப்படியே அப்படியே இருக்குது. நான் காலையிலேருந்து அவளை எங்கேயுமே பார்க்கலையே. சரி நீ இதெல்லாம் வச்சுட்டு வா, நம்ம போய் அப்பா கிட்ட கேட்கலாம். என்னங்க அந்த பொண்ணு எங்க ஆளையே காணணும் போது, அப்போ விஜயோட தாத்தா வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவார். அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா பொழுதுன்னு. என்னங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட காலையில் போனவோ இப்போ 6:30 மணி ஆகுது, இன்னும் ஆளை காணோம் போது, இல்லை விஜயும் அவங்களும் தான் வெளியே போகிறேன்ட்டு போனாங்க. இங்கே இவ்வளோ வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க எங்கே வெளியே போகிறாங்க? அப்புறம் விஜய் வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னால், அவங்க 2 பேரும் மனசு கஷ்டமாக இருக்கிறாங்க, நான் தான் கொடைக்கானலுக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். பற்றியா இந்த வீடே வந்து கொழுந்து விட்டு எரியுது, உங்களுக்கு வந்து அனிமுன் இப்போ தேவையா போது, எப்பவுமே நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஆண்டி விஜயோட பாட்டி வந்து சொல்லுவாங்க. சின்ன சிறுசுங்க எப்படியாவது இருக்கட்டும்மா, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை பாருமா ஆண்டி. விஜயோட தாத்தா வந்து சமாளிச்சுடுவாருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.